இந்த விவசாயிகளுக்கு தோழனாக தெய்வமாக இருக்கக்கூடிய ஒம்பலச்சேரி மாடு. இந்த மண்ணிலிருந்து பேசக்கூடிய வாய்ப்பு இந்த கலைஞர் வானொலி கொடுத்திருக்கு. ஒரு சிறந்த, ஒரு அற்புதமான, ஒரு அழகான இந்த மாடு. இந்த பக்கத்திலேயே அந்த மாடு இருக்கும், பசு இருக்கும். இது நான் 2 மாடை எடுத்து வளர்த்தேன்னா இன்னைக்கு 10-15 மாடாக வந்துடுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த நாட்டு மாடை கொடுத்துருக்குறேங்கிற பெருமையோடு இந்த கலைஞர் வானொலியில் இந்த தொகுப்பை கொடுக்க இருக்கிறேன். இந்த ஒம்பலச்சேரி மாடு ஒருத்தன் வீட்டில் இருந்ததுன்னா, ஒருத்தர் வளர்ப்பு வீட்டில் இருந்ததுன்னா என்னென்ன நடக்கும்னு பாருங்க. குழந்தை போஷாக்கான குழந்தையாக உருவாயிடும். 1. 2வது, அந்த வீட்டில் நோய்ங்கிறது இருக்காது. 3. இயற்கை விவசாயத்தில் அவங்க செழித்து வாங்குவாங்க. எந்த விதை போட்டாலும், எந்த நெல் போட்டாலும் அந்த வீட்டில் இந்த ஒம்பலச்சேரி மாட்டோடைய பயன் அந்த வீட்டுக்கு விளைச்சலை அமோகமாக கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் அமோகமாக கொடுக்கும். அங்கே இருக்கிறவங்க வயசானவங்களா இருந்தாங்கன்னு, இல்லை சின்ன பிள்ளைங்களா இருந்தானே, மாடோடு ஓடிட்டே இருக்கிறவங்கள அது ஒரு உடற்பயிற்சியாகவே இருக்கும். அந்த மாடுனால அந்த வீடு அமோகமாக இருக்குங்க. அதுதாங்க தெய்வம்பாங்க. காளையை எல்லா இடத்துலையுமே குறிப்பிட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மங்கு மார்க்கெட்டு அதோடைய படம் என்ன இருக்குங்கன்னா காளை படம் தான் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு சிவனுடைய பிரதோஷ வழிபாட்டில் என்ன வச்சுருப்பாங்கன்னா காளையை தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா சொன்னால், நம்மளுடைய மனிதர்களுடைய எல்லா உணவுப் பொருட்களையும் அதில் எடுத்துப்போம். நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை அதுக்கிட்ட வழங்கிட்டு அது என்ன பண்ணும், வைக்க நம்மளுக்கு தேவையில்லை அதை சாப்பிடும். நம்மளுக்கு தவிடு அதை சாப்பிடும். இதேமாரி தேவையில்லாத பொருட்களை வச்சு தான் அது வளர்க்குறோம். ஆனால் அது காலம் ஃபுல்லாக மனிதனுக்கு உழுது கொண்டு இருந்தது. அந்த உழுது கொண்டு இருக்கிறதுல மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா, மாடோட கொழும்பு இருக்கு பாருங்க. மாடோட கொழும்பு என்ன பண்ணுதுன்னா, ஒரு மண்ணில் பட்டுச்சுன்னா நல்ல நுண்ணுயிர்கள், இந்த வளமான நுண்ணுயிர்களை மேலே பெருக்கக்கூடியது. 2வது, அதோடைய எரு பட்டுதுன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே மண்புழுவானது மேலே வந்துடும். ஜெர்சி மாட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண கொள்ள இந்த மாட்டோடைய விசேஷம் என்னன்னா, 16 சிம்டம்ஸ் ஒரு நாட்டு மாட்டில் இருக்கும். யாரும் தெரியாதவர்கள் நிற்க முடியாது. பழகியர்கள் மட்டும்தான் அந்த நாட்டு மாட்டோட சின்ன பழக முடியும். ஏன்னா நெத்தியில பொட்டு இருக்கும். 3 காலில் கொழும்பு ஷூ போல இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி இப்போ மாறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 12வது மாதம், இப்போ டிசம்பர் நவம்பர் மாதத்தில் கருப்பு கலர் வந்துடும். இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் வந்துடும். அதுக்கு அடுத்ததாக சாம்பல் கலர் வந்துடும். ஒரு மாடு தன்னோட நிறம் மாறிட்டினாலே அது தட்பவெப்பநிலை நேரத்துக்கு மாரி மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரிஜினல் ஒம்பலச்சேரி மாடு. இந்த ஒம்பலச்சேரி மாடோடைய தரம் எப்படி இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு, இது ஒரு வேற விவசாயத்துக்கு இன்னைக்கு உள்ள காலத்துக்கும் இது கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னா, பெரிய ஒரு புண்ணியவான் ஒம்பலச்சேரியில் தன்னோட நிலத்தை அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து, இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து இந்த மாட்டோடைய வகைகளை பெருக்கணும். இந்த மாடு எத்தனையோ பாரம்பரிய வகைகள் இருந்தாலும் இந்த ஒம்பலச்சேரி மாடு வகையை பெருக்கணுங்கிற ஒரு புண்ணியவானுடைய செயல்னால இன்னைக்கு நான் இந்த அரசாங்கத்திலே பதிவு பண்ணி தான் கண்ணுக்குட்டியாக கொண்டு வந்து வளர்த்து வச்சிருந்தேன். இன்னைக்கு இத்தனை பெருசு மாடாக இருக்கிறது. இது இப்போ 4 மாடுகளை ஈன்று இருக்கிறது. 4 கண்ணுட்டி போட்டிருந்திருக்கு. இது 4 மாடும் ஒவ்வொருத்தருக்கும் வளர்ப்பதற்காக கொடுத்துருக்கிறேன். யாருக்கிட்டையும் விற்கல. இது அமோகமாக வளர்ந்தா உங்க வீடு வளர்ச்சி அடையும்ங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு ஒம்பலச்சேரியோட மாட்டோடைய வகைகள் யாரும் தெரிஞ்சிக்கல. இந்த நாட்டு மாட்டோட இருந்திருந்ததுன்னா, அதில் பயிர் செஞ்சது இருந்துங்கன்னா, உங்கள் உடம்பு, உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். இது சத்தியமான உண்மை. இது மீண்டும் இது பாரம்பரியத்தில் நடந்திருக்கு. இது மறுபடியும் உணர்த்துறதுக்கோ சொல்றதுக்கோ யாரும் முன் வரலை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நான் இயந்திர டெக்னாலஜியில் போகிறேன், பொருளாதாரத்தில் போகிறேன். பொருளாதாரம் மட்டும் இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில் இல்லாமல் இருக்கலாமே. பொருளாதாரம் மட்டும்தான் வேணும்னா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம் இயற்கையோடு இல்லை. இயற்கை படைத்த மிருகங்கள் நம்மளுக்காக படைக்கப்பட்டிருக்கு, இந்த பூமிக்காக படைக்கப்பட்டிருக்கு. இது ஏன்னா, வைக்கோல் போட்டிங்கன்னா போதும், புல்லு கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். மற்ற நீங்கள் பராமரிப்பு செலவு ரொம்ப குறைவு. செர்ஜி மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வைக்கல் போட நீங்கள் ஒரு போராக இருந்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கும். அதுவல்ல. இது கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும், கொஞ்சம் தண்ணி வச்சாலும் போதும், எந்த சூழ்நிலையிலையும் அது வளரக்கூடியது. இங்கே இருக்கிற காற்றுக்கும் சரி, இங்கே இருக்கிற மழைக்கும் சரி, இங்கே இருக்கிற வெப்பத்துக்கும் சரி, அதற்கு ஏற்றப்பட்டு படைக்கப்பட்ட இந்த வகையான மாடு. இது விவசாயிகளுக்கு உற்ற தோழன். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வெளி மாநிலத்துக்கு, வெளி இடத்துக்கு கொண்டுட்டு போய் இப்போ ஒம்பலச்சேரி மாடு எங்கே இருக்குது, இனிமேல் நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி இப்போ இன்னைக்கு வந்துடுச்சு. அதனால யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா, விவசாயியாக இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நிலம் இருந்ததுன்னா ஒம்பலச்சேரி மாடை கட்டாயம் வளருங்கள். உங்கள் வீட்டு ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி வளருங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை அதை கொண்டு சேர்க்கிறதுங்கிறது எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அப்போ ஒம்பலச்சேரி மாடு இருக்குது, நான் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அதை வச்சு நீங்கள் உழவு செய்யலாம். பயிர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான பூச்சிகள்லாம் வரத்து இருக்கிறது. இப்போ இந்த நாட்டு மாட்டுலேருந்து பஞ்சகாவியம் செய்துக்க முடியும். இதோடைய சாணத்தை எடுத்துக்கலாம், இதோட நெய் எடுத்துக்கலாம், தூய்மையானதை கோமியம் எடுத்துக்கலாம்.
இதோட கோமியம் தான் விசேஷமானது. கோமியத்தை எடுத்துக்கலாம், இதோடைய எருவை எடுத்துக்கலாம், இதோட பால் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டே நீங்கள் போகலாம். ஆனால் இதோட ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் செர்சி மாடெல்லாம் ஒரு 10-15 கண்ணுட்டி போட்டோட முடிஞ்சிடும். இதில் 9, 8, 7 கூட அதோட ஸ்டாப் ஆகிடும், அது தளர்ச்சி அடிச்சிடும். இது அப்படி இல்லை, 15 வரலுமே கொண்டுட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதை பிடிச்சி கட்டுறதுக்குன்னா பழகிரகங்கள் பிடிச்சி கட்டலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் தீவனங்களை கொஞ்சம் பில்களை அதுக்கு கொடுத்தாலே போதும், அது பசியை வரிடும். ஒன்று மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான ஒன்று, இந்த ஒம்பளச்சேரி மாடை ஒரே இடத்துல கட்டி போட முடியாது. கட்டி போட்டிங்கன்னா அதோட சூழ்நிலைக்கு தக்கவாறு அதுக்கு ஏதாவது ஏற்படும். இப்போ வாதம்லாம் ஏற்பட்டுரும். அது ஏன்னா நடந்துகிட்டு இருக்க பொசிஷன்ல உள்ளது, தட்பவெப்ப நிலையில குளிர்ல கட்டணும். வெயில்ல அதை வந்து உழவ வருடனே கட்டி வைக்கலாம். எந்த தட்பவெப்ப நிலையிலையும் சமாளிக்கக்கூடியது. இது என்னன்னா விடிய சாப்பிடாமே உழைக்கக்கூடியதுங்க இந்த உயிரினம். இந்த உயிரினத்தை நம்ம மறந்துட்டோமில்லேங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இது. வயல் இருக்கிறவங்க நிச்சயமா ஒம்பளச்சேரி மாடு வளர்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க ஆரோக்கியம் மட்டுமல்ல, உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் பெருகும்னு சொல்றாங்கல்ல, இந்த தெய்வீகத்துல சொல்றாங்கல்ல, அது இந்த ஒம்பளச்சேரி மாட்டோட நாட்டு மாடத்துல காரம்பசுன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க இது நிச்சயமாக உங்க வீட்டுல இருந்ததுன்னா வளம் செல்லும் பொழிக்கும். ஒரு உழைப்பாளி, ஒரு சும்மா இருக்கிற நீங்கனாலும் யாராவது ஐடி துறையில இருப்பீங்க, இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜில இருப்பீங்க, எனக்கு பணம் கொட்டுதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு செய்யுங்க. 10-15 ரூபாய்க்கு ஒரு ஒம்பளச்சேரி மாடை வாங்கிட்டு வந்து வீட்டுல வளங்குங்க. சும்மா இருக்கட்டும், யாருக்காவது அந்த சாணி, அதோட எருவு, அதோட பால் யாருக்காவது உதவட்டுமே. அவ்வளோ புரோட்டீன் இருக்கு, அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. எதுக்காகவே செலவழிக்கிற நீங்க இந்த ஒம்பளச்சேரி யாருக்காவது தானம் கொடுங்க. தானம் கொடுத்தீங்கனாலோடைய செல்வ செழிப்பாக நீங்க உருவாகிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கு. இந்த பகுதி ஃபுல்லாவே மாமரம் தென்னை மரம் தான் பெரும்பாலும் இருக்கும், முந்திரி இருக்கும், அடுத்தது பணப்பயிராகிய கல்லை வச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த ஒம்பளச்சேரி மாடோடைய விசேஷம் தாங்க அமையுதோ. இதோடைய சாணத்தை போட்டீங்கனாலே பயிர் அமோகமா விளையும். இது பார்த்தீங்கன்னா ஒம்பளச்சேரி மாடு. இப்போ நானே இதுகிட்ட பழகினாலும் இது கோபமாக இருந்ததுன்னா, நான் ஏதாவது சிம்டம்ஸ் இதுக்கு தண்ணி காட்டாமையோ இல்லை புல்லு போடாமையோ கோபமாக இருந்ததுன்னா என்னையே சீர ஆரம்பிச்சிடும். இதோட பழகின நான் தான். ஏன் இப்போ என்னை வந்து கட்டலை சொல்கிறபடிக்கு கேட்டிருக்கபடிக்கு நடக்கும். இதுதான் ஒம்பளச்சேரி மாடோட விசேஷம். இது என்னன்னா மாற்று வேறு மனிதர்கள், வேறு யாரும் இருக்கிறவங்க கிட்ட போய் நிற்க முடியாது, சீர ஆரம்பிச்சிடும், முட்டை வந்துடும். இந்த நாட்டு மாடு எல்லாரும் சாதாரண மாதிரி அவுத்துக்கிட்டு எல்லாரும் மாரி செய்திட முடியாது. பழகிறவர்கள் மட்டும்தான் இருக்கணும். பழகிறவங்க யார் பழகிருந்தாலும் அந்த மாட்டோட செல்ல பிள்ளையாக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட விசேஷம் உள்ளது இந்த பசு. யாரும் விரோதிகள் யாரும் வந்தாங்கன்னா வீட்டுக்கு அதுக்கு முன்னாடியே இது தன்னை கணிச்சு சொல்லிடும். ரெண்டாவது, இந்த மாடு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா, ஒரு